குஷ்பு ஒரு காலத்துல மிகவும் மதிக்கப்பட்ட நடிகை. கோயில்லாம் கட்ட போனானுங்க. ஆனா அது எந்த காலத்தையும் அப்படியே இருக்காது. இப்போ ஒரு குச்சி கூட கட்டி கொடுக்க மாட்டானுங்க. அது வேற. அந்த நினைப்பிலேயே குஷ்பு பேசுறது ஏதோ உங்க சினிமா மோகத்துல அப்படியே அரசியல் வந்து அப்படியே கட்டி வச்சு ஜெயிச்சிருவீங்களா? நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். பிரகாஷ் ராஜை பத்தி பேசுறீங்க. குஷ்பு பிரகாஷ் ராஜ் வந்து டெபாசிட் கூட வாங்காம போயிட்டாரு. அவரை வந்து சுந்தர் சி கூட கம்பேர் பண்ண முடியுமான்னா, அவரு நின்று எலெக்ஷனை பார்த்து டெபாசிட் வாங்காம போயிருக்கலாம். உங்க சுந்தர் சி இன்னும் எலெக்ஷனே பார்க்கல. என்னமோ இவரு 10 எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரியும் அப்படியே எம்எல்ஏ ஆயிட்ட மாதிரி இவர் என்ன டெபாசிட் வாங்குறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பேசணும். பிரகாஷ் ராஜையும் சுந்தர் சியையும் கம்பேர் பண்ணி அதுக்குள்ளே நீங்க பேசுறீங்க. அப்புறம் அந்த கட்சியிலிருந்து வந்தவங்க கொடுத்துட்டாங்க, இந்த கட்சியில வந்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே டிஎம்கே இருந்தவங்க தெரியுமா? KKSSR டிஎம்கேல இருந்தாரு, எம்ஜிஆர் அமைச்சர் எம்ஜிஆர் போனாரு, மறுபடியும் கட்சியில இருந்து டிஎம்கேக்கு வந்தாரு. சேகர் பாபு டிஎம்கேல இருந்தவங்க தான் அவங்க அப்பாலாம். எல்லாமே டிஎம்கேல இருந்து போனவங்க தான் ஏடிஎம்கே போனாங்க. ஏடிஎம்கே செல்ல டிஎம்கே வராங்க. என்ன கஷ்டம் ஆகுது? டிஎம்கேல பிறந்து டிஎம்கேல வளர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னா நீங்க பாம்பேல பிறந்து வளர்ந்து இங்க வந்து நிக்கிறீங்களா? அது என்ன நியாயம்? அது கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வந்து நிற்கிறாருன்னா அது அப்படி சொல்லி கேட்டதான் செய்வாங்க. அப்புறம் எங்களுக்கு பாரம்பரியம்லாம் பத்தி பேசுறது எங்களுக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கிற வந்து சொல்லாம இருக்க முடியுமா? அவர் பாரம்பரியம் மிக்க ஆளு. அவருடைய பாரம்பரியம் எப்படி இருக்கு, அவங்க தாத்தா பாட்டெல்லாம் சொல்லிதானே அவங்க. அதுக்காக இல்லாம அப்ப அனாதைகளா தான் வச்சு எலெக்ஷன் நிக்க வைப்பீங்களா? அனாதைகள் தான் போட்டி போடுவீங்களா? பாரம்பரியம் இருக்குதுங்கிறது பெரிய விஷயம். நீங்க உங்க உழைப்புல மேல வந்திருக்கீங்க. குஷ்பு சுந்தர்சி அப்படின்னா சினிமாவோட தான் ஒழிய நீங்க உங்களுக்கு வேற எதுவும் மக்களுக்கு சமூக சேவையோ வேற பொறுப்பான விஷயமோ நீங்க பண்ணல. அதுக்கு உண்டான பாரம்பரியம் இல்லை. சினிமால தானே உங்களுக்கு வேலை இருக்கு. சினிமால நடிச்சீங்க, போய் பண்றீங்க, அதை நிறுத்தீங்க. நீங்க இந்த அரசியல்வாதியை மீறி தாண்டி காலங்காலமா தொண்டு செய்திருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை மீறி எங்களுக்கு நீங்க சலுகை பண்ணணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கறது அபத்தம் இல்லையா குஷ்பு?